அதான் அவரே சொல்லிட்டாரு, எங்க தலைவரே சொல்லிட்டாரு ஊழல் கூட்டணின்னு. 2வது எல்லாத்தையும் மிரட்டி தான் அந்த கூட்டணி ஒண்ணு சேர்க்கப்பட்டது. ஏன்னா, இப்ப கடைசியா சேர்ந்தார் இல்லைங்களா? ம். அவரு வந்து அம்மா முன்னேற்றக் கழகம் நடத்திட்டு இருந்தாரு. டிடிவி தினகரன். டிடிவி தினகரன். அவரு வந்து தாவேகாக்கு தான் போறதாக சொல்லிட்டு இருந்தாரு. அவரு கூட நம்ம செங்கோட்டையன் கூட வரவேற்பு பண்ணி எல்லாம் பேசினாரு. சரிங்களா? ம். அப்படி இருக்கும்போது, இது இது தெரிஞ்ச உடனே இவரு என்ன பண்ணாரு, தேவர் ஓட்டெல்லாம் நமக்கு போயிடும். ம். அவர் அங்க போனாருன்னா, தயவுசெய்து அவர வந்து எப்படியாவது நீங்க நம்ம கூட்டணிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி அமித்ஷா கிட்ட பேசிட்டாரு, ம். எடப்பாடி ஐயா. ஸோ எடப்பாடி ஐயா பேச்ச கேட்ட உடனே அவருக்கும் சரி இதுதான் நல்லது. ஏன்னா திமுக நமக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. ம். நம்ம உள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க. திமுகவ ஒழிக்கணும்னா இவங்களையெல்லாம் ஒண்ணு சேர்த்தா சரியா தான் வரும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவரு உடனே இவருக்கு ஃபோன போட்டு, இந்த மாரி கேஸ் எல்லாம் உன் பேர்ல இருக்க கேஸ் எல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு. ம். மரியாதையா நீ போயி ம். எங்க கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான். ம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன் ஜோலி. பக்கத்திலேயே இருந்து பார்த்தா மாரி சொல்றீங்களா சார்? உண்மைதான். எல்லாமே அத கண்ணம்மா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம். அரசியல்ல வந்து என்ன நகருது, என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் எனக்கும் அங்கங்க ஸ்பை இருக்காங்க இல்லையா? ம். அவங்கள்ட்ட இருந்து எனக்கும் தகவல் கிடைக்கும் இல்லையா? அதுலயும் டெல்லியில வந்து எனக்கு அதிகமான தகவல்கள் நெறைய கிடைக்கும். ம். எ இங்கே சட்டமன்றத்தில கிடைக்கிறத காட்டிலும், இங்க இருக்க அரசியல் கட்சியில இருக்கிறத காட்டிலும், எனக்கு ம். டெல்லியில வந்து ஏன்னா நான் டெல்லியில நீண்ட நாட்கள் இருந்ததுனால, நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் பழகி வச்சிருக்கேன். ம். ஸோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எனக்கு குடுக்குற தகவல் தான் அது.